ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் நான் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டுமாய் சுவிசேஷம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். அதிலையும் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய திருச்சபையை நடத்துகிறவர்கள் நம்மத்திலே இந்த நாளில் கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். அதுதான் ஒரு ரொம்ப சந்தோஷம். காரணம், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் வெளிப்பாடுகளை தந்து அந்த வெளிப்பாடுகளை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் போது அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உணர்கிறேன். அதே உணர்வு உங்களுக்கும் இருக்கும் என்பதை நம்புகிறேன். எனவே இந்த சுவிசேஷம் நிகழ்ச்சியில் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் இவைகளெல்லாம் முடித்து தற்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்து வருகிறோம். போன பகுதியில் 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானித்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாய் தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை தான் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற எல்லா பகுதிகளிலும் நீங்கள் பார்ப்பீர்களானால் சுவிசேஷத்தை சற்று ஆழமாய் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறது. போன பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது 70 பேர் மீண்டுமாய் திரும்பி, அதுக்கு முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 பேர் ஆண்டவர் அனுப்புகிறார் ஊழியத்துக்காக. அவங்க போய் முடித்துட்டு வந்து அவருக்கு அந்த ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது இயேசு கொடுத்த பதிலும் எதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும் என்ற காரியத்தையும் அவர்களுக்கு சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய ஆவியிலே களி கூர்ந்ததை 21ஆம் வசனத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து இன்றைக்கு விவரமாய் நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாய்மொழியாக இந்த வார்த்தைகள் சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த வேளையில், எந்த வேளையில் என்று நம்ம குறிப்பிடும்போது நம்ம கேட்டோம். 70 பேர், 12 பேருக்கு அடுத்து 70 பேர் ஆண்டவரை பின்பற்றினவர்கள். அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து ஊழியம் செய்ய வைத்தார். போயிட்டு வந்த பிறகு அதனுடைய பலனை அல்லது ஊழியத்தின் பலனால் கிடைக்கிற காரியங்களை மறுமொழி கொடுத்த போது அவர்களுக்கு தெளிவுண்டாக்கி, நீங்கள் சந்தோஷப்படுங்க, ஆனால் எதற்கு சந்தோஷப்படணும் என்கிற விஷயத்தையெல்லாம் நீங்கள் உங்கள் மூலமாக அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, அதை குறித்து நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க. உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கா, அதுதான் முக்கியம் என்று சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். அடுத்த ஒரு சந்தோஷம் இவருக்குள்ளே வருகிறது. நீங்கள் சந்தோஷப்படுங்க, எதற்காக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தனக்குள் ஒரு சந்தோஷத்தை தன் வாயின் வழியாக வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரை பார்க்கும்போது அவர் அதிகமாக சந்தோஷப்பட்டதாக, மனம் கலிகூர்ந்ததாக நாம் அதிகமாக வேதத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா அவருடைய நோக்கம் எல்லாம் எங்கே போனாலும் மனதுருகினார், கண்ணீர் விட்டார், அவர்களை குறித்து வேதனை அடைந்தார். அப்படிதான் ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தில் பார்க்க முடியும். காரணம், ஆத்துமாக்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக வந்ததினால் அவருடைய உள்ளம் எல்லாம் அப்படி இருந்தது. ஆனால் இப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. என்ன யோசிக்கிறோன்னா, 70 பேருக்குள்ள இருந்த அந்த உணர்வு, பரவாயில்ல போயிட்டு ஊழியத்தை செஞ்சுட்டு வந்திருக்காங்க, நான் சொன்னதை அவங்க கீழ்ப்படிஞ்சிருக்காங்க என்கிற அந்த வார்த்தை அவர் உள்ளத்தில் வந்த பிறகு, நாம் சொல்கிற 12 பேரை நியமித்தோம், அந்த 12 பேரில் ஒருத்தவன் தவறு செஞ்சுட்டு உணர்ந்து வந்துட்டான், ஆனால் இன்னொருத்தவன் போயிட்டு மனநோவை கொடுத்துட்டான். ஆனால் 70 பேரை அனுப்பின பிறகு 70 பேர் சொன்னதை அப்படியே போய் செஞ்சுட்டு வந்தது அவருக்கு ஒரு மன மகிழ்ச்சி. அந்த வேளையில் ஆவியில் களி கூர்ந்து, அவர் ஆவியில் சந்தோஷம்,
பார்த்தீங்கன்னா ஆவியிலே பெருமூச்சு விட்டார், ஆவியிலே கலங்கினார், ஆவியிலே துக்கமடைந்தார், அப்படிதான் பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல ஆவியில் கலிகூர்ந்து ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு சந்தோஷம் அவருக்கு வந்திருக்கு. அது மேலுள்ள காரியம், அதுதான் அவரை மகிழ்வித்திருக்கு. அப்போ என்ன விளங்குதுன்னா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை எந்த ஊழியர், எந்த விசுவாசி, வேதத்தை வாசிக்கிறவர், ஆண்டவரை தேடுகிற மக்கள் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும். 100க்கு 100 அவங்க சரியா செய்து நிறைவேற்றினார்கள் என்று சொல்ல முடியாது. ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனால் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள் பாருங்கள். அந்த கீழ்ப்படிதல் ஆண்டுடைய உள்ளத்திற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பெற்றோர் கூட அவ்வளவுதானே. பெற்றோர் பிள்ளைகளுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகள் அந்த பொறுப்பை நிறைவேற்றி வரும்போது அவங்களுக்கு மனமகிழ்ச்சி இருக்கும். ஏன் யோசேப்பு பொறுப்பு கொடுத்த பிறகு, அப்புறம் ஈசாய் தன்னுடைய மகன் தாவீது சொன்ன உடனே இவங்களும் அண்ணன் தம்பிக்கிட்ட போங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 இடத்துலையுமே போயிட்டு உங்கள் சகோதரர்களை பாருங்க. அப்போ அந்த பெற்றோருக்கு அவ்வளவு சந்தோஷம். இளையகுமாரன் சம்பவம் வரும்போது கூட இளையவன் போயிட்டான் தூரமாக, பெரியவனை கூப்பிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவன் சந்தோஷத்தை நிராகரித்தார். அப்போ இதில் முதல் ஒரு காரியம் விளங்குறது, பரலோக தேவனுடைய வார்த்தைக்கு யார் உண்மையாய் உத்தமமாய் முடிந்த வரைக்கும் கீழ்ப்படுகிறார்களோ அப்பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஏன் அதை கூட பார்க்குறோம். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அப்போ எப்பொழுதும் மற்றவர்களுக்காகவே வேதனை அடைந்த, வருத்தப்பட்ட, துக்கமடைந்த ஆண்டவர் இயேசுவின் உள்ளம் இந்த இடத்துல மகிழ்கிறது என்றால் அங்கே பரலோக சித்தம் அங்கே நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்பதை புரிய முடிகிறது. இப்போ இன்னைக்கு நாமும் எல்லாரும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது அவர் கண்டிப்பாக அவரை சந்தோஷப்படுத்த முடியும். அதை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப இந்த இடத்துல தன்னை தான் மனுஷனாய் வந்ததினால பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த வார்த்தையின்படி, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 5, 6 கீழே உள்ள அந்த வசனங்களில் தன்னை தாழ்த்துகிறார் அவர். ஏன்னா பிதாவுக்கு சமமாய் இருந்தவர், சமமானவர், அங்கே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல அந்த வார்த்தையை உணர முடிகிறது. ஏன்னா பிதாவை மேலே யோசிக்கிறார், அவர் சமந்தான். இது மனிதனாய் வந்ததினால, மனிதனாய் அவர் தேவனுக்கு சமமாக நான் ஒப்பிட முடியாது. அவர் தேவன், நான் அவருடைய வேலைக்காரனா, தாசனா, குமாரனா இருந்தாலும் நான் கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே இவைகளை நீர், அதான் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் அவர். அப்ப இந்த பிதாவாகிய தேவன் யார்? பரலோகத்துக்கும் பூமிக்கும். அப்ப இதில் நல்லா தெரியுது, இந்த தேவன் எல்லா முழு உலகத்திற்கும் அவர் தேவன். அப்படி சொல்லிட்டு இவைகளை நீங்க ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் நீங்கள் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் கூட 9, 10 வசனங்களில் பவுல் குறிப்பிடும்போது நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறாரா? அவருடைய ஆவியிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு, கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு. இப்போ இதில் அதான் எனக்கு இந்த பகுதி முற்பகுதியை வச்சு தான் அவர் உள்ளத்தில் அந்த உணர்வுகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இதை நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எவ்வளோ பேர் காண்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளலை, புறக்கணிக்கிறாங்க. நீங்களோ இந்த வார்த்தையை கவனிக்கிறீங்க, கேட்குறீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 24 ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவளை கேட்க விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 70 சீஷர்கள்
இந்த சீஷர்களுக்கு ஒரு போதனையை கொடுத்து என்ன சொல்றாரு, யாரு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க, யார் தாழ்மையா இருக்கிறாங்க, யார் சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிக்கிறாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இதை நீங்கள் புரிந்து நீங்களும் உணர்ந்து செயல்படும் போது இந்த மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்து நீங்க வாழணும்னு அங்கே சொல்லப்பட்டதை போலதான் இந்த செய்தி உங்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை உணர்ந்து தேவன் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்று வாழ அந்த தயவை, அதிகாரம் படைத்த தேவன், உயர்ந்த தேவன், தன்னை தாழ்த்தின தேவன், தெளிவான போதனைகளை கற்றுக் கொடுத்த தேவன் நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிறார். அந்த வாழ்வுக்கு அர்ப்பணிக்கும் போது ஆசீர்வாதத்தை பெற்று வாழ முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது இந்த 70 பேர் வராங்க, வந்துட்டு அவங்க சொல்கிற ரிப்போர்ட்டை ஆண்டவர் கேட்குறாரு. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா ஆவியில் களி கொடுக்குறாரு. களி கூர்ந்து பிதாவாகிய தேவனிடத்தில் பேசுகிறார். இவங்களெல்லாம் எனக்கு தந்தீர், அதாவது ஞானிகளுக்கு வெளிப்படுத்தாதவைகளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சீஷரங்களை தனித்து அழைத்து கொண்டு போய் அவர் சொல்கிறார். தனித்து, பிரைவேட்லி என்று எழுதப்பட்டிருக்கு, தனித்து அழைத்து கொண்டு போய், முற்பிதாக்கள் உங்களுக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் எல்லாம் இந்த நாட்களை எதிர்பார்த்தாங்க, இதை கேட்கணும்னு அவங்க கேட்கல, இதை பார்க்கணுன்னு யோசித்தாங்க, அவங்க பார்க்கல. ஆனால் நீங்கள் பார்க்கும்படி பிதாவாகிய தேவன் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அப்போது அவங்கெல்லாம் எதிர்பார்த்தது அந்த 1வது நூற்றாண்டில் நிறைவேறினதை இந்த இடத்துல லூக்கா எழுதுகிறதை வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது அதிகாரத்தில் உள்ள ஒருவன் வந்து அவரிடத்துல நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதுக்கும் அவருக்கு ஒரு ஓமையை சொல்லுவதற்கும் இந்த பகுதிகள் 25ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை நமக்கு அந்த பகுதியை குறித்து நமக்கு சொல்லுகிறது. இதை குறித்து முதலாவது நம்ம மத்தியில் ரெவரண்ட் மில்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக நாம் இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுது 25வது வசனம். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இங்கே யாரை சோதிக்கும்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது லூக்கா எழுதும்போது இவரை நியாய சாஸ்திரி அப்படின்னு எழுதுறார். நியாய சாஸ்திரி யாருன்னா, மோசேயின் ஆகமங்கள் இதெல்லாம் கற்று தேறினவர்களாய் இவர்கள் இருந்தாலும் அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்றது அதுதான் சரி. அதாவது இங்கிலீஷ்ல லாயர்னு சொல்லியிருக்கு, வழக்காடக்கூடியவர்கள். ஆமா, நியாயத்தை வைத்து நியாயத்தை அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு மாறுதலாக இயேசு எதாகிலும் உபதேசித்தால் உடனே அதை வந்து தர்க்கம் பண்ணக்கூடியவர்கள். இப்போ இவர் வந்து பேசுறார். இவர் வந்து இயேசுவை சோதிக்கும்படியாய் கேட்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா வேதாகமத்துல 3 சுவிசேஷ புஸ்தகங்களை இவருக்கு வெவ்வேறு நபராக சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதும்பொழுது என்ன சொல்றாரு, மத்தேயு எழுதும்பொழுது இவரை வந்து ஒரு வாலிபன் என்று சொல்லுகிறாங்க. மத்தேயின் புஸ்தகத்துல. லூக்கா எழுதும்போது என்ன சொல்றாரு, இவர் ஒரு நியாய சாஸ்திரி அப்படின்றாரு. மார்க் எழுதும்போதும் வேற சொல்றாரு. ஆனா 3 பேரும் கோட்படுகிற கோட்பாடு என்னன்னா, இவர் ஒரு ஐஸ்வர்யவான், இவர் ஒரு செல்வந்தன். இவன் கேட்ட கேள்வி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி. இவன் கேட்ட கேள்வி வந்து சாதாரண கேள்வி இல்லை, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அருமையான ஒரு கேள்வி. என்னன்னா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா இவனுக்கு பிரமாணம் தெரியும், மோசேயின் ஆகமங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியும், இவரு என்ன சொல்ல போறாரு. உடனே இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னு சொன்னா, இயேசு அவனை பார்த்து, நியாய பிரமாணங்கள் உனக்கு என்ன சொல்லுகிறது? இப்ப பாருங்க, மார்க்குவின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 17 பின்பு அவர் புறப்பட்டு போகையிலே ஒருவன் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்கிறான். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஒரு தலைவன், லூக்கா யாருன்னு சொல்றாரு, இவர் ஒரு தலைவன், ஒருவன் வந்து நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு அவனை பார்த்து மறுபடியும் பேச, நீ என்ன நல்லவன் என்று சொன்னாயே, எப்படி சொல்ற அப்படின்னு ஆண்டவர் வினாவுகிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம பார்க்கும்பொழுது
தலைவன், செல்வந்தன், நியாய சாஸ்திரி, அவனுக்கு ஒரு இடத்துல ஒரு பேர்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரே நபர் தான். 3 பேரும் சொல்லப்பட்டுகிற அந்த காரியங்களில் இவன் பார்க்கும்போது இவன் ஒரு செல்வந்தன், ஒரு ரிச் மேன். இன்னொரு இடத்துல பார்க்குதுன்னா ஒரு செல்வந்தன் வந்து கேட்குறான். இப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட கேட்குறார், வேதம் என்ன சொல்லுது, நியாய பிரமாணத்தில் என்ன எழுதிக்கிறது, நீ வாசிக்கிறது என்றுன்னு கேட்குறாருங்க. அவங்ககிட்ட இப்போ நம்ம 26வது வசனத்தில் பார்க்கும் பொழுது இவன் கேட்டுட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். இப்போ இந்த இடத்துல இயேசுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் கேட்கும்படியா கேட்கல, வாசிக்க. ஏன்னா இவன் நியாயசாஸ்திரி, இவன் வேதத்தை நன்றாக கற்று அறிந்தவன், இவன் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறான் என்று அறியும்படி ஆண்டவர் இந்த கேள்வி அவனை கேட்டார். அப்போ கேட்ட உடனே அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். இவன் பிரமாணத்தை சொல்றான். இப்ப மற்ற புக்குங்களை நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவரே இதை சொன்னாருன்னு எழுதியிருக்காங்க. இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல லூக்கா எழுதும்போது தெளிவா எழுதுகிறார், என்ன பிரமாணத்துல என்ன நீ வாசிச்சிருக்கிற கேட்ட உடனே இவர் சொல்றார், பிரமாணத்தை சொல்றார். அப்போ 28வது வசனம் சொல்லுது, அவர் அவனை நோக்கி, நீ நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாயின்றார். இப்ப இந்த இடத்துல என்ன வசனம் சொல்லுகுதுன்னாக்கா, சில பேர் வந்து வசனத்தை வாசிப்பாங்க, பிரமாணத்தை வாசிப்பாங்க, அதன்படி அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, யாக்கோபின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் யாக்கோபு எழுதுறாரு பாருங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இப்ப இவன் யாருன்னா, வசனத்தை வாசிக்கிறவன். இந்த நியாய சாஸ்திரி, இந்த லாயர் யாருன்னா, வசனத்தை பிரமாணத்தை வாசிச்சிருக்கிறான், அதன்படி செய்யாதவன். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், வசனத்தை வாசிப்பாங்க, செய்கையோ வித்தியாசமா இருக்கும். சில பேர் போதிப்பாங்க, நடக்கையோ வித்தியாசமாக இருக்கும். இப்ப ஆண்டவரை சோதிக்கும்படியா இவன் கேள்வி கேட்டான். ஆண்டவர் அவனுக்கே அவன் வாயிலிருந்து பதிலை கொடுக்கிறார் நிதானமாக. அப்போ ஆண்டவர் வசனத்தை இங்க நம்ம பார்க்கும்போது, வசனத்தை கேட்கிறவர்களாய் வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். என்னத்தினாலே எனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுயரூபத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவனை விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்று மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறவாமலும் இருக்கிறான் என்று ஆண்டவர் இங்கே யாக்கோபுல சொல்றார். அப்ப நம்ம என்ன பண்ணோம், வெறும் வாசிக்கிறவர்களாகவும் கேட்கிறவர்களாகவும் இல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ இவன் இயேசுவை சோதிக்கும்படியா இவன் வந்து கேள்வி கேட்டான். ஆனா ஆண்டவர் அவனுக்கே நிதானமாக பதில் சொன்னார். அப்ப பாருங்க, இவன் யாரு, இந்த நியாய பிரமாணங்கள் யாரு அப்படின்னா, தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும்படியாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்றும் கேட்டான். 2வது கேள்வி, தன்னை நீதிமான் என்று எண்ணி தன்னைத்தானே, அந்த காலத்துல செல்ஃப் ரைச்சஸ் பர்சன், நம்மளை விட யாரும் இல்லப்பா, அதனாலதான் பரிசயம் போய் அவன் ஜெபம் பண்றதுக்கும் ஆயக்காரன் ஜெபம் பண்றதுக்கு வித்தியாசம். இவன் செய்யறதெல்லாம் சொல்லி காட்டுறான். வாரத்துக்கு 2 முறை நான் உபவாசம் எடுக்கிறேன், என்னுடைய வருமானத்துல தசம்பாங் கொடுக்கிறேன், இதோ பக்கத்துல இருக்கிற இவனை போல நான் இல்லாததற்காக உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஆனா ஆயக்காரனோ தன் தலையை கூட நிமிர்ந்து பார்க்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், அவ்வளவுதான். யாருடைய ஜபம் கேட்கப்பட்டது? அவன் இல்லை, இவனே வாசின்ட்டார் ஆண்டவர். அப்போ தன்னைத்தானே நீதிமான்கள் என்று என்கிற ஒரு கூட்டத்தாரா இவன் இருந்திருக்கிறான், ஐஸ்வர்யவானா இருந்திருக்கிறான், நியாய சாஸ்திரியாக்கள் வேதத்தை காரியங்களை கற்று தேறி இருக்கிறான், தலைவனாக இருந்திருக்கிறான், இஸ் a லீடர், நல்ல எல்லாத்திலும் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன்டா இருக்கிறான். ஆனா நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்லி எல்லாவற்றையும் விட்டு இன்னொரு இடத்துல தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வானா, தன்னை அந்த ஐஸ்வர்யமுள்ள மனுஷன்
எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு அவனுக்கு மன விருப்பம் இல்லை. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தன்னை நீதிமான் என்று காட்ட மனதாய் அநேக மனிதர்கள் செய்யும் அநேக தவறுகளை இவன் சுட்டி காமிச்சு அவர்களை விட நாம் மேலானவர்கள் என்று எண்ணும்படியான ஒரு காரியத்தை இவன் சொல்லுகிறான். இப்ப பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல விதமாய் சொல்லுகிறது, அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவெறுப்பாய் இருக்கிறது. இப்ப ஆண்டவர் எதை நம்ம பார்க்கிறார்னா இருதயத்தை தான் பார்க்கிறார், நம்முடைய உள்ளான காரியங்களை தான் தேவன் பார்க்கிறார். ஆனா மனுஷர் என்ன பண்றாங்கன்னா நம்மளே பூஸ்ட் பண்ணிக்குவாங்க, நம்மளே தூக்குவாங்க, தாங்களே உயர்த்துவாங்களே, என்ன போல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. நீதிமொழிகளை தெளிவா வசனம் சொல்லுகிறது, உன்வாய் அல்ல புறத்தியனே உன்னை புகழட்டும். நமக்கு எந்த இடத்துலையும் புகழ்ச்சி இருக்கக்கூடாது, மற்றவர்கள் நம்மை புகழத்தக்கதாக நம்முடைய நடத்தை நல் நடத்தையாக இருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 9-12 வரைக்கும் பார்க்கும்போது இயேசு மறுபடியும் சொல்றார், அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இப்ப இந்த இடத்துல 2 பேர் ஜெபம் பண்ணும்படியா போறான், ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். இப்போ ஆண்டவர் இங்க சொல்லும் பொழுது என்ன இந்த வசனம் சொல்லுதுன்னா, தங்களை நீதிமான்கள் என்று 9ஆம் வசனம் தான் சொல்லுது, தன்னை நீதிமான் என்று மற்றவங்களை அற்பமா நினைக்கிறது. இப்ப இவன் கூட ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, அவரை சோதிக்கும்படியாய் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு கொள்ள நான் என்ன செய்யணும்? அவனுக்கு பதில் கொடுத்துட்டாரு. இப்ப 2வது கேள்வி கேட்கிறான். அந்த 2வது கேள்விதான் இந்த 29ஆம் வசனம், தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், தன்னை அப்படியே நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், எனக்கு பிறன் யார்? அதாவது நீதி கிட்டே தன்னை நீதியாக அமைகிறான். இன்றைக்கு இவ்விதமாக இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். எந்த காரியத்தை நாம் சொல்வோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு சித்தமானால் நாமும் உயிரோடு இருந்தால் இந்த காரியத்தை நாம் செய்வோம். ஆண்டவருக்கு சித்தமா இருந்தால் நாமும் உயிரோடு இருந்தால், பவுல் கூட அப்படித்தான் சொல்லி இருக்கிறான், தேவனுக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்க, தேவனுக்கு சித்தமா இருந்தால் இதை செய்வோம். இந்த சித்தத்தை நாம் அறிந்து, நாம் ஒன்றுமில்லை என்று அறிந்து நம்மை தாழ்த்தினால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றி நம்மை உயர்த்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இப்போ இந்த பகுதியில் நீங்கள் பார்க்க முதல் பாகம் அந்த வசனங்களில் நம்ம ரெவரண்ட் மில்கி அவங்க விளக்கியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு ஓமை அவனுக்கு சொல்லுகிறார். அவன் கேட்ட கேள்விக்கு ஒரு ஓமை அந்த இடத்துல பேசுகிறார். அது 30ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் ஐயா நம்ம மத்தியில் அவைகளை விளக்கப் போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நியாயசாஸ்திரி குறித்து வேதத்தில் குறிப்பாய் 3 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கும்போது, 3 இடங்களிலும் ஐயா சொன்ன மாதிரி அவனுக்கு கொடுக்கப்பட்டதான பட்டங்கள் என்ன என்று கேட்டால், தலைவன் என்ற ஒரு பட்டம் இருக்குது. 2வது நியாயாதிபதி, நீங்கள் சொன்ன மாதிரி லாயர். 3வதாக பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வாலிபன். 4வது பார்க்கும் என்று சொன்னால், அவனே வைத்துக்கொண்ட ஒரு பெயர் தன்னை நீதிமான், தனக்குத்தானே ஒரு பேர், நான் ஒரு பெரிய நீதிமான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவரையே சோதிக்க வந்தவன். அப்போ உண்மையான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவன் என்ன பண்ணல, வரல. அப்போ அவர் என்னத்தான் சொல்றாரு பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு வரும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு உதாரணத்தை அவர் சுட்டி காட்டுகிறார். அப்போ அவன் சொன்ன ஒரு பதில்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்குது என்று சொன்னான். இதுதான் கத்தோலிக்க சபையிலே சுருக்கமாய் ஒன்று சொல்வார்கள், பரனை நேசி பிறனை நேசி. அப்போ பரன்னாக்கா யாரு? ஆண்டவர். பரனை நேசி பிறனை நேசி, அதை சுருக்கமா இவர் சொல்லிட்டார். அதன் பிறகு தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார்? அப்போ எனக்கு பிறன் யார் என்று கேட்ட கேள்விக்கு தான் ஆண்டவர் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். அதாவது என்னன்னு கேட்டா, வசனத்துல வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது
கள்ளர் கையிலே அகப்பட்டு கொண்டு அவர்கள் அவனை வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள் என்று வசனம் இருக்கு. இது நடந்த சம்பவம் என்பதை விட ஒரு உதாரணத்தை என்ன பண்றாரு, காட்டுறாரு. அப்போ ஒரு மனுஷன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகும்போது நடந்த சம்பவம் போல ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இப்போ பாருங்க, அப்படி போகும்போது அவன் குற்றுயிராய் இருக்கிற அந்த நேரத்தில் அப்போ தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இரண்டாவதாக பார்க்கும்போது லேவியன் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் பக்கமாய் விலகி போக காரணம் என்ன என்று பார்த்தால், ஒருவேளை இந்த குற்றுயிராய் விடப்பட்ட அந்த மனுஷன் எந்த ஜாதின்னு தெரியாது, எந்த கோத்திரனும் தெரியாது. ஆனா பார்த்துட்டு பக்கமா விலகிறதுக்கு அநேக காரணங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் அதாவது காயப்பட்டு ஒருவன் விழுந்து கிடந்தால் அவனை போய் ஆசாரியன் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. தொட்டால் தீட்டு, ஆகவே தொடக்கூடாது. ஆகவே இவர் ஒரு வேளை ஆசாரிய வேலையை செய்வதற்கு போய்கொண்டிருக்கும் போது இந்த சம்பவங்கள் நடந்திருக்கலாம். வேத வசனத்தின்படி பார்த்தால் அது தீட்டு. அதனால ஆசாரியன் விலகி போயிருக்கலாம், லேவியனும் விலகி போயிருக்கலாம். அப்போ ஆசாரியருடைய வேலை என்ன, லேவியருடைய வேலை என்ன என்பதை சற்றே அங்கு கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அநேக அற்புதங்களை செய்கிற நேரத்தில் நீங்கள் போய் ஆசாரியருக்கு காண்பீங்கள் அப்படின்ட்டு, லேவியருக்கு காண்பீங்கன்னு சொல்ல ஆசாரியருக்கு. அப்போ ஆசாரியனுடைய வேலை என்னன்னு கேட்டா, ஒரு குஷ்டரோகி சுகமாயிட்டானாக்கா அவனை பரிசோதிக்க வேண்டியது அவனுடைய வேலை. அவனை தொட்டு பரிசோதிக்கிறாங்களா என்னமோ தெரியாது, ஆனா அந்த குஷ்டரோகிக்குரிய சில பிரமாணங்கள் வயத்தில் இருக்குது. அப்போ அவர்களை தொட்டு இருந்தால் அவன் தீட்டு உள்ளவனா இருந்து தன்னை சுத்திகரித்து கொண்டுதான் ஆசாரிய வேலையை செய்யணும். ஆகவே இவங்க ரெண்டு பேரும் பக்கமாய் விலகி போகும் நேரத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சமாரியன் வருவதை பார்க்கிறோம். அப்போ அந்த சமாரியன் வரும்போது அவன் என்ன செய்தான் என்பது ஒரு 10 குறிப்புகளை சொல்ல முடியும். முதலாவது அவனை கண்டு அவனை பார்த்து, இரண்டாவதாக மனதுருகி. அதே போலதான் இயேசு கூட வியாதியஸ்தர்களை கண்டு என்ன பண்றார், முதல் காண்கிறார், இரண்டாவது என்ன செய்யறாரு, மனதுருகி அவனை தொட்டு என்று வசனத்திலே வாசிக்கிறோம். முதலாவது அவனை கண்டு, இரண்டாவதாக மனதுருகி, மூன்றாவதாக கிட்ட வந்து, நான்காவதாக காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து, அடுத்தபடியாக காயங்களை கட்டுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாதபடிக்கு காயங்களை கட்டிட்டு அவர் சுய வாகனத்திலே ஏற்றுகிறார், கொண்டு போய் ஒரு இடத்துல ஒப்படைக்கிறார், சத்திரத்திலே ஒப்படைத்து விட்டு அவனை பராமரிக்கும்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பராமரிக்கிறது மாத்திரமல்ல, 2 பணங்களை கொடுத்து விட்டு அவனை விசாரித்து கொள்ளும்படியாய் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நான் திரும்ப வருவேன். இந்த சம்பவம் நித்திய ஜீவனுக்குரியதாய் மாத்திரமல்ல, 2ஆம் வருகையை கூட இது என்ன பண்ணுது, வெளிப்படுத்தி காட்டுகிறது. எப்படி என்று கேட்டால், அவர் நமக்காக காயமா அடைந்து நம்ம என்ன செய்திருக்கார், நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட நாம் பிழைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் பாவத்திலே நாம் போய் சிக்கி கொள்ளாதபடிக்கு நாம் என்ன செய்யணும், பிழைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் நம்மை கண்டு, அதாவது நமக்காக என்ன செய்யறாரு, அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்மேல் மனதுருகி நம்முடைய காயங்களை எல்லாம் கட்டி, ஏன்னு கேட்டா அநேகருடைய இருதயம் காயப்பட்டிருக்கிறது. வேதனை, வருத்தங்கள், பாரங்கள், நிந்தைகள், அவமானங்கள் என்ற காயத்தோடு கூட இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அல்லவா. அவருடைய காயங்களை எல்லாம் என்ன பண்றாரு, அவர் சுகமாக்குகிறார். இங்க வசனத்துல வாசிக்கிறோம், எண்ணெய் திராட்சரசம் என்று சொல்லி. இதற்கெல்லாம் நிறைய வியாக்கியானங்கள் இருக்கு, இப்போ சொல்ல முடியாது. திராட்சரசம் என்று சொல்லும்போது இன்றைக்கு நாம் பந்தி அனுசரிக்கிறோம். அந்த பந்தியை அனுசரிக்கும் போது அந்த பந்தியில நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இது உங்களுக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்திற்கு அடையாளமாய் இருக்குது. அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, அவர் தம்முடைய திரு ரத்தத்திற்கு அடையாளமாய் இருக்கிற திராட்சரசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அவர் என்ன செய்யறார், தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய காயங்களை அவர் கட்டுகிறார், ஆற்றுகிறார், சுகப்படுத்துகிறார் என்று சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அது படிக்கும் அடுத்து கடைசியா என்ன சொல்றான்னு கேட்டா, நான் திரும்ப வருவேன்
என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் அநேக நேரங்களில் ஏன் இந்த கிரேஸ் டெலிவிஷன் மூலமாக கூட மாரநாத்தா என்ற ஒரு நிகழ்ச்சி, அதில் என்ன, இயேசு திரும்ப வரப்போகிறார் என்பதை நாம் அதிகமாய் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்குது. இவங்களை எல்லாம் சொல்லிட்டு இப்போ கரெக்டாக யார் பிறன் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். சமாரியன் அவன் பிரயாணமாக வருகையில் அதை கண்டு மனதுருகி, அந்த வசனத்தெல்லாம் மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள். அப்போ என்னன்னு கேட்டால் விசாரிக்கணும். இப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறாரு? விசாரிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஏன்னு கேட்டால் விசாரிக்கிறது மாத்திரமல்ல, வசனம் தெளிவாய் சொல்கிறது, சத்தியாவியாகிய தேற்றரவாளன் நம்மிடத்தில் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார், போதித்து நடத்துகிறவர். அப்போ விசாரித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன். இப்படி இருக்க கல்லர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனா இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய். நீ மற்றவங்களை விசாரிக்கணும், மற்றவங்களை பராமரிக்கணும், மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு நீயும் போய் அந்த பையனையே செய் அப்படின்ட்டு இங்கே முடிச்சாச்சு. ஆனால் நாம் மத்திய சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் பார்க்கும்போது வசனம் தெளிவாக இருக்குது. அந்த வாலிபன் என்று சொல்லி, அங்கே அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஆனால் இங்கே லூக்காவில் அந்த முடிவு என்னன்றதை வெளிப்படுத்தலை. ஆனால் அங்கே மத்திய சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் அவன், அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். அப்போது அவனுடைய குணங்களை பார்க்கும்போது ஆஸ்தியும் இருக்குது, கற்பனைகளையும் அவன் என்ன செய்கிறான், கடைப்பிடிக்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ள பெருமை இருக்கிறது, அவனுக்குள்ளே மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற ஒரு சுபாவம் இருக்குது. ஆகவே அந்த நித்திய ஜீவனை அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பெருமை இருக்கக்கூடாது. ஒருவேளை பைபிளை வாசிக்கலாம், ஆலயத்துக்கு வரலாம், கர்த்தருக்கு நான் பிரியமாக இருக்கணும்னு சொல்லலாம், ஆனால் மேட்டிமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த மனுஷனை பார்த்தா இயேசுவையே சோதிக்க போனான். ஆனால் மத்திய சுவிசேஷம் ஆரம்பத்தில் இருக்கு, இயேசுவை சோதிச்சது யாருங்க? சாத்தான். அப்போ இவனை என்ன செய்யலாம்? அது கூட ஒப்பிடலாம். அப்போ இயேசுவையே இன்றைக்கு அநேகர் சோதிக்கிறார்கள். என்னன்னு கேட்டா, நீர் உண்மையான கடவுளாக இருந்தா எனக்கு இதை செய்யும் அப்படின்னு. அப்பேற்பட்ட காரியத்திற்குள்ளே நாம் ஈடுபடக்கூடாது. இந்த பகுதியின் கடைசியில் பார்க்கும் பொழுது நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அந்த வாலிபனோ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள மனதில்லாமல் போய்விட்டான். ஆனாலும் கூட ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். அதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். இப்போ இந்த பகுதியில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்ப அழகாக எல்லா வசனங்களும் விளக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது 70 பேர் வந்த உடனே இயேசு களி கூர்ந்ததை நம்மத்தில் இருக்கிற ஜான் பீட்டரையா விளக்குனாங்க. அதன் தொடர்ச்சியாய் இந்த நியாய சாஸ்திரி வந்து கேட்ட காரியத்தை நம்மத்தில் மில்கி சேதகையா விளக்குனாங்க. மூன்றாவதாக இந்த நல்ல சமாரியன் அப்படின்னு தான் இந்த கதையை சொல்லுவாங்க. அதை குறித்து நமக்கு ரொம்ப விலாவரியாய் பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் ஐயா விளக்கியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகையும் அவர் செய்த காரியமும் அவர் மீண்டுமாய் வரப்போகிறதையும் இந்த ஓமையில் இல்லை அவர் சொல்லப்பட்ட இந்த பகுதியில் ரொம்ப அழகாய் லூக்கா விளக்குகிறதை பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். அப்போ எல்லாரும் கவனிக்கப்பட வேண்டியது, அவர் வந்து முதலாவது வருகையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு போயிருக்கிறார். அவர் மீண்டுமாய் வரப்போகிறார். அவர் மீண்டுமாய் வரும்போது அவனுக்கு கிரியக்கத்தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. எனவே தேவனோடு இணைந்து வாழ, தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் நீங்கள் நடந்து கொள்வீர்களானால் நிச்சயமாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி இல்லையானால் நீங்கள் கைவிடப்பட்ட ஆக்கினி தீர்ப்பில் வைக்கப்படுவீர்கள் என்பது சந்தேகம் இல்லை.
அவைகளை குறித்து இந்த இடத்துல லூக்கா அழகாய் விளக்குகிறார். அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல மரியாளும் மார்த்தாளையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த பகுதியில் அவைகளெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னும் அநேக காரியங்களை விலாவரியாக பிரசங்கம் மாதிரி பண்ணோம்னா நிறைய காரியத்தை இதில் எடுக்கலாம். ஆனால் ஒரு குறுகிய நேரம் இருக்கிறபடியால் அதுக்குள்ளவே சில வசனங்களை விளக்குவதற்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வாயிலாய் நமக்கு உதவி செய்கிறார். எனவே தேவனுடைய ஊழியக்காரர்கள் மீண்டுமாய் ஒன்று சேர்ந்து வந்து கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்து கொள்வது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. மீதியான காரியங்களை அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.